எல்லோருக்கும் வணக்கங்க. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. இப்போ நிறைய பேருக்கு இந்த ஜாதகத்தில் என்ன ஒரு குழப்பம்னு கேட்டால், நல்ல முறையில் கிரகங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க, திசைகள் நல்ல முறையில் நடக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனாலும் அதை நான் அனுபவிக்க முடியலையே. காரணம் என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லது இந்த ஜோதிடர்கள் பொய் சொல்கிறாங்களா, இல்லை நம்ம பார்க்குறவங்க எல்லாரும் அறகுறை ஜோதிடர்களாக இருக்கிறாங்களா, இல்லை ஜோதிடம் பொய்யா, ஜோதிடர்கள் பொய்யா அல்லது ஜோதிடம் பொய்யா அப்படிங்கிற பெரிய குழப்பம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சூரிய திசை நடக்குது. அந்த சூரியன் ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும், பரிவர்த்தனையில் இருக்கணும். அதாவது நல்ல பரிவர்த்தனையில் இருக்கணும், அசுப பரிவர்த்தனை இல்லாமல் சுப கிரகங்களோட, அவருடைய அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்களோட பரிவர்த்தனையில் இருக்கணும். நல்ல நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கணும். அதே சமயம் நல்ல டிகிரி வைஸ் இருக்கணும். இது மாதிரியெல்லாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு நல்ல பலன்கள் நடக்கும். இப்போ இதே அவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நல்ல பலமாக இருந்து அந்த தசை நடத்தக்கூடிய நாயகனும் நல்ல முறையில் இருந்தார் அப்படின்னா நிச்சயம் நல்ல விதமான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். சரிங்களா? அதே லக்னாதிபதியினுடைய பலம் குறைஞ்சு போய் பலம் இல்லாமல் ஒருவேளை சூரியன் நல்ல முறையில் இருந்து தசை நடத்தினா ஒரு கண்டிப்பாக ஆவரேஜ் பலனாவது கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதை குழப்பிக்க கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் மட்டும் அல்லாமல் மற்ற கிரகங்கள் சேர்க்கை, பார்வை, பரிவர்த்தனை, அவர் ஏறிய நட்சத்திரம், பாவகம், காரகம் இப்படின்னு பெரிய லிஸ்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 14 லிஸ்ட் அதில் வரும். இந்த 14 லிஸ்ட்லேயும் அவர் வேலை செய்யக்கூடிய தன்மையில் இருக்கிறாரா, அல்லது இதில் குறிப்பிட்ட தன்மையில் மட்டும்தான் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் ஜாதகத்தில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியணும். அதற்கு தகுந்தாற்போல தான் கண்டிப்பாக பலன்கள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறார் உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, உங்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும். அவரோட இருக்கிற மனஸ்தாபங்கள் நீங்கும். அவர் வகையில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காலம் கரெக்டான அந்த டயத்துக்கு திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும். இப்போ சிறு வயசில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரிய திசை சிறு வயசில் நடக்குது, ஒரு நல்ல ஒரு 10 வயசில் நடக்குது, ஒரு நல்ல தன்மையில் அவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எப்படி அது ஃபீல் ஆகும்? உங்கள் தந்தை உங்களை அந்த அளவுக்கான ஒரு நல்ல முறையில் பார்த்துக்குவார். தந்தை சைடு இருக்க வேண்டிய எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் பார்த்துக்குவார். அது ஒரு இளம் வயதில் அல்லது ஒரு டீனேஜ் பருவத்தில் கிடைக்கிது அப்படின்னா, நீங்கள் அந்த டீனேஜ் பருவத்திலே ஒரு தலைமை, ஒரு லீடர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லேருந்து எல்லாத்துலேயும் வருவீங்க. அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கல்யாணம் வாலிப வயசில் நடக்குது அப்படின்னா ஒரு கம்பெனி நிர்வாக பொறுப்பு, தலைமை பொறுப்பு, நிர்வகித்தல், இந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வரும். இதே அசுபத்தன்மையில் இருக்காருன்னா சிறு வயதிலிருந்தே ஒரு சரியான ஒரு இது இருக்காது, அப்பாவுனுடைய இது இருக்காது, அவரோட மனஸ்தாபம் ஏற்படும். அவர் சைடு கிடைக்க வேண்டியது அவரே கம்ப்ளீட்டடாக ரொம்ப இது பண்ணிடுவார், ஒன்றுமில்லாத காலி பண்ணிடுவார், உங்களுக்கு கிடைக்காது. அப்படியே இருந்தாலும் அதில் பிரச்சனை இருக்கும். இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அந்த சூரிய தசையில் அந்த தலைமை பண்பு இருக்காது. எல்லா பக்கமும் உங்களுக்கு நிச்சயம் ஒரு எஃபெக்ட் ஒரு நெகட்டிவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்காது. சிறு வயதிலிருந்தே அவருடைய சப்போர்ட் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கூல்லேருந்து எல்லா பொசிஷன்லேயும் கண்டிப்பாக ட்ரிபிளாக
ட்ரபிள் வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிப்பீங்க. ஒரு தொந்தரவு சிரமம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இதே ஒரு சந்திர திசை ஒரு நல்ல நிலைமையில இருக்குது உங்கள் ஜாதகத்தில் அப்படின்னா, சந்திரன் வந்து அம்மா வகையில் இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் அமையும். உங்களுக்கு சாப்பிட்ற அந்த உணவு முதற்கொண்டு, நீங்கள் ஒரு உடுத்துகிற உடுப்பு முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் மாதிரி கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டகரமாக இருக்கும். நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு தலைமை பண்போட கண்டிப்பாக போக முடியும். என்ன சார், சூரியனுக்கும் தலைமை பண்பு, சந்திரனுக்கும் தலைமை பண்பு அப்படின்னு. அவர் நல்ல இடத்துல இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் 4 பேருக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட நபராக உங்களை காட்டுவார். அம்மா சைடு இருக்கிற சொத்து வர்றது, அம்மாவனுடைய உடல்நிலை, அம்மாவனுடைய சப்போர்ட்டு, இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கும். தாய்மார்களுடைய சப்போர்ட் இருக்கும். பெண்கள் வகையில் நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழில்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் நடக்கும். சப்போர்ட்டட் எல்லா பக்கமும் இருக்கும். நீங்கள் வந்து அதை நல்ல முறையில் செய்யலாம். தாயினுடைய உடல்நிலை சரியாக இருக்கும். உங்களுக்கு அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சந்தோஷகரமான மனநிலையில் இருப்பீங்க. நீங்கள் இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய ஒரு மோட்டிவேஷன் பண்ணுவீங்க. நிறைய முன்னுதாரணமாக திகழ்வீங்க. உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்க முடியும். நிறைய சுற்றுப்பயணங்கள் நிறைய போகலாம். நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய உலக அனுபவங்கள் ஏற்படும். இதே அசுபத்தன்மையில் இருக்கிறார் அப்படின்னா தாயோட சண்டை, தாயினால் வந்து அவங்களுக்கு ட்ரபிள் இருக்கும். அவங்க பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உடல் ரீதியான சௌகரியம் இருக்காது. இல்லை ஒரு கிரிட்டிக்கல் இருக்கும் தாய்க்கு. பெண்கள் வகையில் பிரச்சனை இருக்கும். மனசு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும். அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இது மாதிரி வந்து ஒரு தொந்தரவுகளை வந்து இந்த சந்திர தசையானது நிச்சயம் வந்து கொடுத்துரும், சரியில்லாத பட்சத்துக்கு. ஏன்னா சந்திரன் மனசுகாரகன், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே. அப்போ சந்திரன் இங்கே வந்து ஜாதகத்தில் உங்கள் இடத்துல எந்த பொசிஷனுக்கு வர்றாரு, எந்த இடத்துக்கு நாயகனாக வர்றாரு, அந்த இடம் பால்படும். இது மாதிரி கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது நன்மையும், சரியான இடத்துல பொசிஷன் இல்லாத இடத்துல தீமையான பலன்கள் நிச்சயம் கொடுக்கும். உண்மையிலே அது கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் கொடுக்கும். இப்போ ஒரு 8ஆம் இடத்துல இருக்கு சந்திரன். அந்த 8ஆம் இடத்துல அவர் வந்து பலம் பொருந்தி இருக்காரா, 8ஆம் இடம் அவருக்கு சுபர் வீடா, சந்திரனுக்கு அது அதிநட்பு ஸ்தானமா, உங்கள் லக்னத்துக்கு அது என்ன கண்டிஷன் இருக்குது, பாவகம், காரகம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் ஒரு நல்ல பரிவர்த்தனை ஆகிட்டாங்க, 8ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல ஒரு பரிவர்த்தனை ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? பல வகையில் பார்க்கணும். எல்லாத்துக்குமே பொதுவான பலன்கள் நிச்சயம் ஏற்புடையதாக இருக்காது. அதே வந்து ஒரு செவ்வாய் எடுத்துக்குங்க. செவ்வாய் ஒரு நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து உண்மையிலே ஆன்ம பலம் நல்லா அதிகரிக்கும். எப்படியாவது கஷ்டப்பட்டு சம்பாரித்து நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சு வீடு வாங்கிடுவீங்க. உங்கள் பேரில் ஒரு சதுர அடியாவது உங்கள் பேரில் இருக்கும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு சதுர அடி இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கைப்பிடி மண் அளவாவது உங்கள் பேரில் இருக்கும். எப்படியாவது நீங்கள் வீட்டை கட்டிடுவீங்க கஷ்டப்பட்டாவது. அதே சமயம் வந்து உங்களுடைய உடன்பிறப்புகள் வந்து உங்களோட எப்பொழுதுமே வந்து இணக்கமாக செயல்படுவாங்க. அவங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே உண்டு. எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க அண்ணன் தம்பி எப்போவுமே ஒத்துமையாக இருப்பாங்க, ஒரு ஆளை சொன்னால் ஒரு ஆளை ஏற்றுக்காது, எப்படியும் நல்லா ஒத்துமையாக இருப்பாங்க அப்படின்னு. யாருமே அவங்க வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இருக்கும். அதே சமயம் அரசியல் சார்ந்து அதே பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காவல்துறைக்கே நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதுலேயும் சூரியனெல்லாம் சேர்ந்து நல்லா அதில் ஸ்தானத்தில் இருந்தாச்சு அப்படின்னா ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய். நிறைய விஷயங்கள், செவ்வாய்ங்கிறது தைரியம், செவ்வாய்ங்கிறது ஆளுமை திறன், பூமிகாரகன், செவ்வாய்ங்கிறது உடலை ரத்தத்தை குறிக்கிறது. நல்ல முறையில் இருக்கும். 4 நாளைக்கு வேலை செஞ்சாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அசரவே மாட்டாங்க. ஒரு நாள் ஃபுல்லாலும் அவங்க சாப்பிடாட்டி அவங்களுக்கு அந்த பலம் கொஞ்சம் கூட குறையாமல் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும். இதே கெட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா உடல் ரீதியான சௌகரிய குறைச்சல் கண்டிப்பாக ஏற்படும். நெருப்பு சம்பந்தமான விபத்து ஏற்படும். மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனை அவங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் அண்ணன் தம்பியோட சண்டை, நிலத்தகராறு, இருக்கிறதெல்லாம் வந்து நிலம் புலமெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ட்ரபிளில் பிரச்சனையில் போயிடுறது. கண்டிப்பாக வழக்கு இல்லாமல் இருக்காது. அவங்களோட கண்டிப்பாக அண்ணன் தம்பியெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு எதிரித்தன்மையாக, மிக மோசமான எதிரித்தன்மையான அளவுக்கு நடந்துக்குவாங்க. பேச்சுவார்த்தை இருக்காது.
உறவு முறை கெட்டு போகும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இது மாதிரி தான் இந்த எல்லா கிரகங்களுக்கும் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத முதல் நம்ம பரிசீலனை பண்ணணும். அது சும்மா 1-2 ஆய்வுகளுக்கு உட்படுத்தினா மட்டும் பத்தாது, பல ஆய்வுகளுக்கு உட்படுத்தணும். உண்மையிலேயே ஒரு கிரகமானது தன்னுடைய தன்மையில் பலம் பொருந்தி இருக்கிறதா, ஒரு ஜாதகத்தில், ஒரு தனிமனித ஜாதகத்தில் அந்த மாதிரி பலம் பொருந்தி இருக்குதா, அல்லது பலம் ஒரு அளவுக்கு இருக்குதா, அல்லது பலம் ரொம்ப கம்மியாக இருக்குதா, பலமே சுத்தமாக இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பலன்களை பலவிதமான கேட்டகரியில் பிரிக்கணும். இதுக்கு ஒரே ஒரு விதியை வச்சுக்கிட்டு நம்ம 4ல் இருந்துச்சா வேலை முடிஞ்சது இப்படிதான் இருக்கும், 3ஆம் இடத்துல இருக்குதா இப்படித்தாயா இருக்கும், பொதுவாக இப்படி சொல்லிட்டு போக முடியும்? அவர் ஏறிய நட்சத்திரம், அவர் எந்த இடத்துல எந்த ஆதிபத்தியத்தில் இருக்காரு, எவ்வளவு பாகை வித்தியாசத்தில் இருக்கிறாரு, எந்த அதிநட்பு ஸ்தானத்தில் இருக்காரா, பரிவர்த்தனை இருக்குதா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14 விதிகள் அந்த இடத்துல ஒரு கிரகத்துக்கு 14 விதிகள் ஆய்வு செய்யணும்னு ஜோதிடம் சொல்லுது. ஜோதிடத்தினுடைய அடிப்படையில் அது இருக்கு. பண்டைய கால நூல்களில் 14 விதிகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும். 14 விதிகளையும் ஆய்வு செய்து அந்த 12 லக்னங்களுக்கும் ராசிகளுக்கும் திசைகளுக்கெல்லாம் தனியாக பிரித்து எழுதி யாரும் வச்சுட்டு போகலை. அவங்கெல்லாம் அந்த கிரகங்களுடைய காரகாம்சம், பாவகத்தன்மை, சேர்க்கை, இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சூட்சுமங்களை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதை ஒரு எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பண்டலாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். அதை நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். எப்படி ஆங்கிலத்திலையும் நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது, கல்லூரிகளில் படிக்கும்போது ஒரு சொல்லை பிரித்து அறிதல், எப்படி இலக்கண நடைப்பகுதி உரைநடை பகுதியில் எப்படி நம்ம அதை பிரித்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அந்த மாதிரி அவங்க பண்டலாக கொடுத்துட்டு போனதை, பாடல்களாக செய்யுள்களாக கொடுத்துட்டு போனதை, ஒரு இலைமறைவு காய்மறைவு தன்மையாக கொடுத்துட்டு போன செயல்களை எல்லாம் நம்ம அதிலிருந்து தனியாக பிரித்து பொருள்படுத்தி கரெக்டான ஒரு பொருளை உணர்ந்து எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி அப்புறம் பலன் சொல்லணும். சும்மா நம்ம பொதுவான பலன்களை எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போனோம்னா சிலருக்கு அது ஏற்புடையதா இருக்கும், பல பேருக்கு ஏற்புடையதா இருக்காது. அந்த இடத்துல ஜாதகரோ அல்லது ஜாதகமோ அல்லது ஜோதிடமோ ஏதோ ஒன்று பொய்யாக நம்பப்பட்டு விடும். இதுல அபத்தமா இருக்கக்கூடியது எக்கச்சக்கம், 1-2 கிடையாது, அபத்தமா இருக்கக்கூடியது எக்கச்சக்கமான விஷயம் அபத்தமா இருக்குது ஜோதிடத்துல. அது ஒரு வியாபாரத்தன்மையில எடுத்துட்டு போறது. இது ஒரு சேவை மனப்பான்மையை தவிர்த்துட்டு வியாபாரத்தன்மை கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஆதாயம் இல்லாம எதுவும் செய்ய இயலாது இந்த காலத்துல. அது செய்யக்கூடியதுக்கு கூலி உண்டு, அவ்வளவுதான். ஆனா இதைவே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதா கொண்டு போய் தகுதிக்கு மீறி இதை ரொம்ப ஒரு இதாக கொண்டு போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் எந்த வகையில் ஏற்புடையதுன்னு எனக்கெல்லாம் தெரியல. கண்டிப்பாக அப்படியெல்லாம் கொண்டு போகவே கூடாது. எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் எங்கள் பண்டைய காலத்திலிருந்து வாழையடி வாழையாக வந்தவங்க, நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்த விஷயம். இதுகளையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரியெல்லாம் இந்த அபத்தமான காரியங்களை எல்லாம் ஜோதிடத்தில் எந்த நூல்கள்லையுமே சொல்ல கிடையாது. ஏதோ அவங்கவங்க மனசுக்கு அந்தந்த காலகட்டங்களில் யுகங்களை இருந்த விஷயங்கள் 1-2 தப்பு தவறாக ஏதோ 1-2 இருக்குமே ஒழிய, மற்றபடி ரொம்ப அபத்தமான விஷயங்களை எல்லாம் இதுதான் சரி இப்படித்தான் செய்யணும்னாலாம் சொல்லிட்டு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நம்பி நிறைய பேர் போயிட்டு இருக்கிறாங்க, மனக்குழப்பத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால நீங்க புரிஞ்சுக்கணும், என்றைக்குமே எப்பொழுதுமே கிரகங்கள் 12 லக்னங்கள் ராசிகள், அதே சமயம் பார்த்துட்டீங்கன்னா கிரக தசா அந்தரம் இதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு அவங்க ஒவ்வொரு கிரகங்களும் நிற்கிற நட்சத்திர சாரம், நட்சத்திர சார அதிபதி எங்கே இருக்காரு, அவர் இருக்கக்கூடிய தன்மை ஏது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தி தான் பார்க்கணும், உட்படுத்தி தான் பலன் எடுக்கணும். நம்ம எல்லா விஷயத்திலையும் அந்த மாதிரி பார்க்குறோம். ஜோதிடத்தில் அந்த மாதிரி பார்க்கறது நிறைய பேர் இல்லை. அதாவது இப்போ ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா குறைஞ்சது ஒரு 22 பேர் 25 பேருக்குள்ள கண்டிப்பாக பார்ப்பாங்க. 75 பேர் அவங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி, தெரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அவங்க பாட்டில் சொல்லிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை.
நானே வந்து 100% சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க வந்து என்கிட்ட கொடுத்து பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரையும் சொல்லிட்டு நம்ம அதுல சரியா இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்க பார்த்தா மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி இந்த ஜாதகம் வந்து பார்த்துட்டோம்னா இதுல வந்து கெடுதல் இருக்குது அப்படின்னா அந்த கெடுதல் 100% நடக்குமா, 50% நடக்குமா, 25% நடக்குமா, நடக்கவே நடக்காதா? இதே மாதிரி தான் நன்மை 100% நடக்குமா, 50% நடக்குமா, இல்லை நடக்கவே நடக்காதா? ஜாதகம் சொல்வது என்ன, கிரகங்கள் நமக்கு கற்றுத்தருவது என்ன, கர்மா என்ன, நம்ம எதற்காக பிறவி எடுத்து வந்திருக்கிறோம், நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இது எல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தா மட்டும்தாங்க நம்ம முழுமையான ஒரு புரிதலுக்கு வர முடியும். எல்லா விதமான விஷயத்தையும் எல்லாரும் கற்று வச்சுக்கிட்டு எல்லாரும் எதையுமே பண்ணவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும், படிப்பின்பால் இருக்கும், அனுபவத்தில் இருக்கும், தொழிலில் இருக்கும், குடும்பத்தில் இருக்கும், அவங்களுடைய விளையாட்டு துறையில் இருக்கும். எது எதில் எப்படி எப்படி இருக்குதோ அதில் வாழ்க்கையை அப்படியே அமைச்சுக்கணும். எப்படி என்ன அமைச்சு கொடுக்குது? எல்லாரும் படிக்கிறாங்க, எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு படிக்கிறாங்களா, எல்லாரும் வக்கீல் ஆகணும்னு படிக்கிறாங்களா? சிறு வயதிலிருந்து அவங்க கரெக்டாக அந்த படிப்பை முடிக்கிறதுக்குள்ள பல இடங்களில் மாறுபட்டு போயிடும். அவங்களுடைய ஞானம் பல இடங்களில் மாறுபட்டு போயிடும், திசை மாறி போயிடும். ஒரே மாதிரியான மூமெண்ட்டுக்கு எத்தனை பேர் போய் ஜெயிக்கிறாங்க, எத்தனை பேர் பாதியிலே நிற்கிறாங்க, எத்தனை பேர் பயந்து திரும்பி வந்துடுறாங்க. இது மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் கண்டிப்பாக நம்ம ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ஆய்வு பண்ணி பலன் எடுத்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அது சிறப்பான முறையில் அமையுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதைய வந்து நம்ம தவிர்த்துட்டு எந்த வகையிலுமே சிறப்புற செயல்பட முடியாதுங்க. எந்த வகையிலுமே நம்ம சிறப்புற செயல்பட முடியாது, ஜோதிடராகட்டும் ஜாதகராகட்டும். ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசை எத்தனை இதுக்கு நடக்குது, அதுக்குள்ள இருக்கிற அந்த கோச்சார நிலை போதும். அடுத்தது அப்புறம் பார்ப்போம். நீங்க 2024 வருஷம் பிறந்த குழந்தைக்கு 2056 வருஷம் 3வது மாசம் 13வது நாள் 23வது மணி நேரம் ஒரு விஷயம் நடக்குன்னு சொன்னா அபத்தமா இல்லையா? இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது? நான் எத்தனை நாளைக்கு இந்த தொழில இருப்பேன்? இன்னைக்கு நிலவரம் அதுதானே. கரண்ட் பொசிஷன் என்ன, எத்தனை நாளைக்கு நான் இருப்பேன் இதுல, எனக்கு எத்தனை நாளைக்கு இது சரியா வரும்? ஏன்னா இப்ப லக்ன ரீதியா உங்களுக்கு திசா புத்தி அந்தரம் ரீதியா கோச்சார ரீதியா அந்த கிரகங்களுடைய தன்மை ரீதியா பாவக காரக ரீதியா இப்படி இத்தனை வகையில அவங்க ஏறின நட்சத்திரம் பரிவர்த்தனை இவ்வளவு ரீதியா தான் வந்து பலன்கள் நடக்குது. அப்ப இந்த இத்தனை ரீதியாகவும் பலன்கள் வந்து ஒரே மாதிரி விஷயத்த சொல்லுமா, இல்ல மாறி மாறி சொல்லிட்டு போகுமா, இல்ல ஜாதகரை குழப்புமா, இல்ல ஜாதகருக்கு பலம் பலவீனம் இருக்குதா, அவருடைய சந்திர பலம் மனோபலம் எப்படி இருக்குது, அவருடைய ஆன்ம பலம் எப்படி இருக்கு? மனோபலம் ஆன்ம பலம் தெரிஞ்சுக்காம ஜாதகத்தை மற்றதையெல்லாம் சொன்னோம்னா, ஒரு ஜாதகர் வர்றாருன்னு வைங்க, என்னை டெஸ்ட் பண்றதுக்கு வர்றாரு, மனோபலமும் அவருக்கு ஆன்ம பலமும் ரொம்ப கம்மியா இருக்குது. அவரை போய் நான் வந்து டாப் டக்கர் டூல் டக்கர்னு சொன்னா என்ன ஆகும்? போகும்போது என்ன சொல்லிட்டு போவாரு? அவர் திட்டுறாரோ இல்லையோ, ஆனா என்ன சொல்லுவாரு? சார் நீங்க சொன்னாலும் மொடமாயி 10 வருஷம் ஆச்சு, நீங்க அவர் ஏதோ சொல்றீங்க பெரிய டெவலப்மெண்ட்டுக்கு போவார் அப்படின்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? அது மாதிரி மனோபலம் ஆன்ம பலம் எப்படி இருக்குது? அதே மாதிரி அவருடைய அந்த மனோபலம் வந்து அவருக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்குதா, புதிய உக்திகளை கொடுக்குதா, தன்னம்பிக்கையை கொடுக்குதா? அவருடைய ஆன்ம பலம் அவருடைய நோய் எதிர்ப்பு சக்தி அவருக்கு கொடுக்குதா? அவர் இருந்தாலும் அதுல இருந்து வெளியேறி வர்றாரா, தன்னம்பிக்கையோட செயல்படுறாரா? இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும். இப்படியெல்லாம் பார்த்தா மட்டும்தாங்க அந்த ஜாதகனுடைய முழு பலனை நம்ம சொல்ல முடியும் ஒருத்தருக்கு. பொதுவான பலன்கள் வந்து எல்லா யூடியூபரும் அதாவது ஜோதிடம் ரீதியாக சொல்லிட்டு போயிடுவாங்க, டிவியில் சொல்லிட்டு போயிடுவாங்க, புக்ஸில் படிக்கலாம், பிடிஎஃப் ஃபைலில் படிச்சுட்டு போயிடலாம். அது வந்து ஒரு 20% 25% 30% வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து அதில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும். மீதி 70%
மீதி 70% கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்படுத்த வேணும். இந்த 30% வந்து ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான், அதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருந்து அதில் கொஞ்சோண்டு ஞானம் இருந்தால் மட்டும்தான் இந்த 30% அவனுக்கு வேலை செய்யறது செய்யாத கண்டுபிடிக்க முடியும். மற்றபடி மீதி இருக்கிற 70% ஆய்வுக்கு உட்படுத்தணும். அப்படி உட்படுத்தி பலன் எடுத்தால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தித்தன்மை இருக்காது. அப்போ அந்த இடத்துல ஜோதிடர் பொய்யாவாங்க, அல்லது ஜோதிடம் பொய்யாகும், அல்லது ஜாதகர் பொய்யாவார். அதாவது பொய்ன்னு அண்டர்லைன் பண்ணிடுவாங்க. அதனால் எப்பொழுதுமே ஜாதகம் என்ன சொல்ல வருகிறது, முதல் கிரகங்களை புரிஞ்சுக்கணும். எல்லாம் ராகு, சனி, கேது, செவ்வாய், சூரியன் இவங்கெல்லாம் வந்து ஜாதகருக்கு அல்லது மனிதர்களுக்கு வந்து மோசம் செய்கிறதுக்காகவே வந்த கிரகங்களா? அதே மாதிரி சுக்கிரன், உங்களுக்கு வந்து குரு, புதன், பௌர்ணமி, சந்திரன் இவங்கெல்லாம் ஜாதகருக்கு முழுமையாகவே நன்மை செய்யக்கூடியவங்களா? அனைத்து கிரகங்களும் அனைத்தையும் செய்யும். எனக்கு யோகாதிபதியா இருக்கிற ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மாரகாதிபதியா வருவார். எனக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கிற கிரகம் என்னுடைய மனைவிக்கு தீமை செய்யக்கூடிய வகையில் இருக்கும். என்னுடைய குழந்தைகளுக்கு 2 கட்டானா இருக்கும். இப்படி பல விதத்தில் இருக்குது. கிரகங்களுடைய காரகம் பொதுவானது. அதே மாதிரி பாவக பலன்கள் பொதுவானது. இது 10லிருந்து 20% எல்லாருக்கும் வேலை செய்யும். இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், சாதாரணமாக பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிற மீதி 10 விதிகள், அந்த 10 விதிகளுக்கு உண்டான பொருள் என்ன? அந்த 10 விதிகளை வந்து ஆய்வு பண்ணும்போது அந்த 10 விதிகளுக்கும் கரெக்டாக வந்து அந்த கிரகங்களுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி நடக்கக்கூடிய வகையில் இருக்குதா அதை பார்க்கணும். சுத்தமாகவே வாஸ் அவுட்டில் இருக்கிற கிரகத்தை நம்ம வந்து எல்லா வகையிலையும் பார்த்துட்டு அது இந்த வகை தன்மையில் இருக்கும்போது, இந்த காலகட்டத்தில் இருக்கும்போது வேலை செய்யும், மற்ற நேரத்தில் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும். சுத்தமாகவே டெப்த்து டோட்டலி வேஸ்ட் அப்படின்னு எதுவுமே அந்த இடத்துல இருக்காது. அப்படி இருந்ததுன்னா எப்படி இயங்க முடியும்? கரண்ட் தயார் பண்ணுறதுக்கு காற்று தேவை, தண்ணீர் தேவை, அதே மாதிரி அதை கடத்துறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே தேவை. ஏன்னா காற்றிலிருந்து மின்சாரம், வெப்பத்திலிருந்து மின்சாரம், உங்களுக்கு நீர்லிருந்து மின்சாரம். மின்சாரம் வந்து உங்களுக்கு கடத்தறதுக்கு பொருள்கள் தேவை. மின்சாரம் உற்பத்தி செஞ்சாச்சு, அதை கடத்தி இன்னும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். பொருட்கள் தேவையா இல்லைங்களா? மின்சாரம் இதில் உபயோகம் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். கடத்துறதுக்கு எப்படி தெரியும்? டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வேணும். அது வந்து எந்தெந்த அளவில் வச்சு எந்தெந்த பெரிய லெவலில் டவர் லைன் போட்டு எப்படி இருந்து எடுத்து கொண்டு வந்து எவ்வளோ கிலோவாட்டை வந்து ஒரு இது பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமா? சின்ன சின்ன பேட்டரிகளில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். செல்போன் பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சில பேட்டரிகளை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் பெரிய அளவுக்கு கொள்ளளவுகள் கொண்டு வந்து போட்டு ஃபுல்லாக லோடு பண்ணி, சரி இன்னொரு 10 வருஷத்துக்கு தேவையானதை ஃபுல்லாக லோடு பண்ணி ஏற்றி வச்சுக்கலான்னு பண்ண முடியுமா? மின்சாரத்துறையை பொறுத்த அளவுக்கு அது சாத்தியப்பட்டதா? இங்கே நிறைய பேர் அப்படித்தான் தவறான வழியில் வந்து எடுத்துக்கிறாங்க. எதை எந்த அளவுக்கான முறையில் செய்ய முடியும்? சமைச்சு வெளிநாடுகளில் சமைச்சு வச்சிருக்கிற மாதிரி இங்கே ஒரு 6 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு, 3 மாதத்துக்கு தேவையான சாப்பாடு, விண்கலத்தில் இருக்கிற மாதிரி 3 மாதத்துக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு நம்ம சீதோஷ நிலைக்கு நம்மளுடைய அதாவது நம்மளுடைய நாட்டினுடைய மண் தரம், நம்மளுடைய உடல் அமைப்புக்கு நம்ம வாழ முடியுங்களா? ஆனால் வெளிநாடுகளில் அந்த ஒரு நார்வே மாதிரி அந்த ஒரு குளிர் பிரதேசம், ரொம்ப ஒரு குளிர் பிரதேசமாக இருக்கிற நாடுகளில் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிற அந்த பஞ்சபூதங்களுடைய தன்மைக்கும் இயற்கைக்கும் செயற்கைக்கும் மனிதன் அந்த இடத்துல இயங்கக்கூடிய தன்மைக்கும் பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி தாங்க கிரகங்களும் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இருக்கிறதுக்கு தன்மைக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதில் வந்து எத்தனை விஷயங்கள் இருக்குது. 1-2 விஷயத்தை நம்ம ஆய்வு பண்ணி சொன்னால் எல்லாம் சரியாக போயிருங்களா? எக்கச்சக்கமாக இருக்குது. முழு திருப்திப்படுத்தி நம்ம பார்த்து நம்ம சொல்லவே முடியாதுங்க.
அப்படி பார்த்தா ஒரு ஜாதகம் மட்டுமே குறைஞ்சது ஒரு 2 நாள் வரைக்கும் பார்க்கணும். அதிகபட்சமாக ஒரு 2 நாள் வரைக்கும் பார்க்கணும். குறைஞ்சபட்சமாக ஒரு பொதுவாக பலன் சொல்லணும்னா ஒரு மணி நேரத்தில் சொல்லி முடிச்சிடலாம், அவ்வளோதான். அப்போ புரிஞ்சுக்குங்க, எப்பொழுதுமே அந்த ஜோதிடம் ஜாதகம் இதைய பலவித விதிகளுக்கு உட்படுத்தி ஆய்வு செஞ்சா மட்டும்தான் பலன்களை முடிஞ்ச அளவுக்கு ஜாதகருக்கு நம்ம சொல்ல முடியும். ஒரு 60-70% சொல்லலாம். எப்பேற்பட்ட ஆகச்சிறந்த ஜோதிடரும் ஒரு 70% மேல மிக துல்லியமா கோடுகளை தாண்ட இயலாது. அதற்கு மேல வரைந்திருக்கிற கோடு இறைவனுடையது. எல்லாத்தையுமே அவர் கையிலேயே கொடுத்துட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. டாக்டர்கிட்டயே உயிர் இறந்து போறவனை உயிர் பிழைப்பிக்கக்கூடிய சஞ்சீவி மூலிகையை கொடுத்துட்டா அவ்வளோதான் முடிஞ்சது. ஜோதிடர்கிட்டயே எல்லா எதிர்கால சூட்சுமங்களையும் எல்லாத்தையும் உடச்சு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சது. தொழில்துறையிலேயே எல்லா தொழில்துறையும் எல்லாரும் ஜாம்பவான்கள் மாதிரி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் கொடுத்துட்டா உலகம் சமமாக இயங்காது. சமநிலை பெற வேண்டும், சமமாக இயங்கணும். சமமானா அதாவது பொருளாதார ஏற்றத்திலேயோ அல்லது வாழ்வு முறைகள்லையோ கிடையாதுங்க. சாதாரணமாக இயங்கிறதுக்கே சமநிலை இருந்தால் மட்டும்தான் இயங்கும், இல்லைன்னா முடிஞ்சது கதை. அதனால ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே புரிஞ்சுக்கணுங்க, அனுபவ ஜோதிடம் இல்லாமல் புத்தகங்களையும் ஏடுகள்லையுமே பண்டைய நூல்கள்லையும் இருக்கிறத மட்டும் எடுத்து நம்ம பேசிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா சரியாகாது. பலவித ஆய்வுகளை செய்தால் மட்டும்தாங்க ஒரு ஜோதிடர் பலவித ஆய்வுகளை செய்து கரெக்டாக அனுபவ பாடம் பெற்றால் மட்டும்தான், ஈர்ப்பு விதிகளை பெற்றால் மட்டும்தான் தன் நிலையை ஒரு ஜோதிடர் மட்டுமல்லாது எல்லோருமே தன்னிலை உணராதவன் எந்த நிலையும் உணர முடியாது. இயற்கை நிலையை உணரணும், இறைநிலையை உணரணும், தன்னிலை உணரணும், குடும்ப நிலை உணரணும், மோசமான நிலைகளை உணரணும், அசிரிதி நிலையை உணரணும், பல நிலைகளை உணரணுங்க. 1-2 கிடையாது, எக்கச்சக்கமான நிலைகளை உணர்ந்து வைத்திருப்பவர் மட்டும்தான் எதிலேயும் சிறந்தவராக வர முடியும். அதற்கு கிரகங்கள் துணை செய்யுமா? குடும்பத்தை நிர்வாகம் செய்யணும். குடும்பத்துக்கு என்ன வேணுங்க? அடிப்படை வேணும். ஃபர்ஸ்ட் அடிப்படையை பூர்த்தி செய்யணும். அடிப்படை பேஸை நம்ம பூர்த்தி பண்ணாதான் அதுக்கு மேலே கட்டமைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு பினிஷ் பண்ண முடியும். அடிப்படையே இங்கே இல்லை அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே சும்மா அப்படியே ஏனோ தானோ அப்படிங்கிற வாழ்க்கை போகும். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் புரிஞ்சுக்குங்க, பலவிதமான ஆய்வுகளை செய்யாமல் ஒரு முழுமையான பலன் எந்த ஜோதிடராலும் எடுத்து உரைக்க முடியாது. அப்படி முழு பலன்களை உரைக்கிறார் அப்படின்னா மிகவும் அவர் மெனக்கடணும், சிரமப்படணும். மண்டையை போட்டு குழப்புனா மட்டும்தான் அதிலிருந்து ஏதாவது நம்ம பிடிக்க முடியும், எடுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஏதோ மனதில் தோன்றியதை சொல்லிட்டு போகிறது, புத்திக்கு தோன்றியதை சொல்லிட்டு போகிறது, படித்ததை சொல்லிட்டு போகிறது, ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு போனால் நிச்சயம் ஜோதிடர் ரொம்ப நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியாது. ஜாதகரும் வெறுத்து போய் ஓடிடுவார். எல்லாமே எடுத்துக்கதாங்க வேணும். ஒரு மனிதனுக்கு இனிப்பு சுவை மட்டுமே சாப்பாடாக சாப்பிட முடியுமா? துவர்ப்பு, கார்ப்பு எல்லா அறுசுவைகளும் வேணும். எல்லா சுவைகள் இருந்தால் தான் உடம்புக்குள்ள இருக்கிற ஆர்கன்ஸ் செயல்படுறதுக்கு ஏதுவாக இருக்கும். விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், அது மாதிரி நிறைய இது வேணும். அப்போ தான் இந்த உடல் சீராக இயங்கும். விட்டமின் மட்டும் வச்சுட்டு இருந்தோம்னா, புரோட்டீனே இல்லை அப்படின்னா எந்திரிச்சு நடக்க முடியுங்களா? புரோட்டீன் மட்டும் ஃபுல்லாக இருந்தால் என்ன ஆகுங்க? அலர்ஜி வந்துடாதா? மினரல்ஸ் மட்டும் ஃபுல்லாக இருந்ததுன்னு என்ன ஆகுங்க? எல்லாமே வேணும். அதுலேயும் கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி பிரித்து வச்சிருக்கிறாங்க, அளவுகளை பிரித்து வச்சிருக்கிறாங்க, அதனுடைய சேர்க்கை அளவுகளை தனித்தனியாக பிரிச்சிருக்கிறாங்க. அது எல்லாத்துலேயுமே இருக்குது. படிப்பில் இருக்குது, தொழில் இருக்குது, குடும்பத்தில் இருக்குது, எல்லா A to Z எல்லா வகையிலுமே இருக்குது. பிறப்பு தொட்டு இறப்பு வரைக்கும் எல்லாத்துலேயும் இருக்குது. நீக்கமர எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்குது. அது மாதிரி தான் இந்த ஜோதிடத்தை ஜாதகத்தை எடுக்கணும். அப்படி எடுத்து பலன் பார்த்தா மட்டும்தான் முழுமையாக சொல்ல இயலும். 2 வரி 4 வரி 10 நிமிஷம் 2 கேள்வி 3 கேள்வி மொத்தத்தையுமே எப்படி சுருக்க முடியும்னு கேட்குறேன் நான்.
3 கேள்வி 2 கேள்விக்கு அது வந்து அதாவது அந்த நேரத்துக்கு ஒரு சிரமம் இருக்கு, டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த தட்கல் முறை மாதிரி ஒரு 2 கேள்வி அது பரவாயில்ல. அது அந்த அந்த நேரத்துக்கு வந்து ஒரு இலவசமாக ஒரு 2 கேள்வி பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும், கேளுங்க, பதில் வரட்டும். ஒரு பிரசன்ன முறையில் நிறையா இந்த முறைகளில் அவங்க பார்த்து சொல்கிறாங்க, நல்லது, ஓகே. தற்கொலையே எல்லா நாளும் போய் அவசரமாக எல்லாத்தையும் முடிச்சிட முடியுங்களா? அது வந்து ஒரு அவசரத்துக்கு, அவ்வளோதான். மற்றபடி நிதானமாக போகணும், பார்த்து எல்லாமே கரெக்டாக போகணும்னா மெனக்கெடத்தான் வேணும். அதே சமயம் தன்னுடைய பலம் பலவீனத்தை உணராம நீங்க பாட்டில் கொண்டே ஜாதகத்தை கொடுத்துட்டு தன்னுடைய மனநிலை, உங்களுடைய மனநிலை பலம் பலவீனம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கொண்டே கொடுத்துட்டு தொழிலே செட் ஆக மாட்டேங்குது அங்க கொண்டே கொடுத்தீங்கன்னா, முதல் தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணை செய்கிறதா? தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து இந்த இந்த கர்மாவை அனுபவிக்கப்பட்டவரா, ஆசீர்வதிக்கப்பட்டவரா? நீங்க கடல்ல சிக்கணும், நோயில சிக்கணும், வம்புல சிக்கணும்னு இங்க தலையெழுத்து இருக்குது. நீங்க அதுக்கு ஆப்போசிட்டா எல்லாம் போய் பண்ணி பார்த்து போட்டு கடைசியில் எனக்கு இதுதான் சிக்கிச்சு என்னன்னே தெரியல அப்படின்னு ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்ண முடியும்? முதல்ல நம்ம இதை செய்வதற்கு கிரகங்கள் தன்மை பெற்றுள்ளதா, அல்லது அதற்கு நான் தகுதியானவனா, முதல்ல அதை பாருங்க. ஏன்னா நான் இந்த 2 கிலோ தாங்க தூக்க முடியும். நான் 5 கிலோ தூக்குவேன், நான் 10 கிலோ தூக்குவேன். நான் இந்த வேலை செய்வேன், நான் வந்து நல்லா எனக்கு இந்த பொருளை தயாரிக்க தெரியும், பர்ஃபெக்டாக அடித்து சொல்கிறேன், தயாரிப்பேன், நல்லா தயாரிப்பேன். நான் இந்த மாதிரி எல்லாம் வண்டி கனரக வாகனங்களை இயக்கக்கூடிய இது பண்ணி வச்சிருக்கிறேன், விட்ட தொழில் நல்ல முறையில் நான் செய்வேன், நான் மளிகை கடை வைப்பேன், நான் இந்த மாதிரி இது பண்ணுவேன் அப்படின்னு. அதே மாதிரி நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர். உங்ககிட்ட என்ன திறமைகள் இருக்குது? அந்த திறமைகளில் ஒரு ஆவரேஜ் பர்சன் வந்திருக்கிறீங்களா? நீங்கள் பாஸ் மார்க்காவது வாங்கியிருக்கீங்களா? அல்லது 100க்கு 100 வாங்கியிருக்கீங்களா? என்ன தன்மை இருக்குது? நீங்க எந்த இடத்துல பொசிஷன்ல நிக்கிறீங்க? உங்களுக்கு முதல்ல இதெல்லாம் கொடுக்கறதுக்கு கிரகங்கள் ஆசீர்வாதம் செஞ்சிருக்குதா? உங்களுடைய கர்மா அதற்கு துணை செய்கிறதா? கிரகங்கள் துணை செய்கிறதா? இதையெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும்தான் முழுமையான பலனை சொல்ல முடியுங்க. இதுல எல்லாம் அனைத்தையுமே தவிர்த்து விட்டு பாவக காரக 2ஐயும் வச்சுக்கிட்டு, அல்லது இந்த நட்சத்திரத்துல இருந்து இவ்வளவுதான் பலன் அப்படின்னு சொல்லிட்டு பரிவர்த்தனை முடிஞ்சு போச்சு. அது சுப பரிவர்த்தனை, சரி, சுப பரிவர்த்தனை ரைட், ஓகே. அதிநட்பு ஸ்தானத்துல சுப பரிவர்த்தனை, ஓகே. அவருக்கு எப்ப வந்தது? அது 2 வயசுல இருந்து 9 வயசுக்குள்ள அது முடிஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த திசைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா அப்புறம் அதனுடைய வேல்யூம் எப்ப வேலை செய்யும் மறுபடியும்? இல்ல ஒரு 77 வயசுல வருது, என்ன செய்யும் சொல்லுங்க? இது மாதிரி பல கட்ட ஆய்வுகள் இருக்குது. நம்ம எடுப்புலயே பொதுவாகவே எல்லாமே சொல்லி போட்டு போனோம்னா கடைசியில் அவங்க என்னடா இந்த மாசம் நடக்குன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே நடக்கலையே, அதுக்கு ஆப்போசிட்டால நடக்குது. அடிச்சு சொன்னாங்களே, போய் பார்த்துட்டு வந்தோமே, தன்னம்பிக்கையான பேச்சு இருந்தது அந்த இடத்துல அப்படின்னு. அப்ப ஜோதிடர் எல்லாமே சொல்லிட்டாரு, பேசிட்டாரு, பண்ணிட்டாருன்னா அப்போ உங்களுடைய பலம் என்ன? நான் சொல்லிவிட்டதுனால ஒண்ணு நடந்து போச்சுன்னா அப்ப என்னுடைய தகுதி என்ன? நான் இருக்கு. அதாவது வந்து நீங்க ஒரு தொழில் பண்றீங்க, ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு கொண்டே கொடுக்குறீங்க, உங்களுக்கு அதுல எதுவுமே தெரியாது. வண்டியினுடைய பாகங்களை கூட ஒரு குறிப்பிட்ட பாகங்களுக்கு மேல பெயர் சொல்ல தெரியாது. ஆனா ஒரு மெக்கானிக் அதை பிரிச்சு அக்கா பிரிச்சு உள்ள என்ன ஃபால்ட் இருக்கோ அதை நீக்கிட்டு பழுது நீக்கி சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு. அப்போ அவர் தொழில் தெரிஞ்சவரா, அல்லது அவர் எல்லாம் தெரிஞ்சவரா, இல்ல அவர்னால மட்டும்தான் செய்ய முடியுமா? எப்படி பொருள் எடுத்துக்குவீங்க? ஒரு சிலர் அரைக்குறையா பண்றாங்க, ஒரு சிலர் கையே வைக்காம என்ன சொல்றாங்க, இதை பூராமே வந்து 5000 கொடுத்தா பூரா மாத்திரலாங்க, எல்லாமே போச்சுன்னு கழட்டாமையே சொல்றாங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரே நேரத்தில் 5 மெக்கானிக்கல்கிட்ட எடுத்துட்டு போங்க, 5 பேர் 5 விதமா பதில் சொன்னா உங்களுக்கு அங்க என்ன குழப்பம் வரும்? இதுல உண்மையான நபர் யாருன்னு குழப்பம் வருமா வராதா? அதுல ஒரு 3 நபர் கரெக்டா சொல்றாங்க அப்படின்னா தொழில் தெரிந்தவர். இது மாதிரிதான் எல்லாத்திலையும் எடுக்கணும். மருத்துவர் இருக்கிறாங்க, எல்லா தொழில்துறையிலும் இருக்கிறாங்க, வீடு கட்டுறது, எல்லா துறைகளிலுமே அத்தனை பேர் இருக்காங்க. இதுல வந்து ஆவரேஜ் பர்சன்ட்ட போய் சிக்கணுமா, இல்ல ஒரு 3/4வாசி நல்லா இருக்கிற மனுஷன் போய் சிக்கணுமா, இல்ல 100% மனுஷன் சிக்கணுமா, இல்ல இதை பத்தி தெரியாத சும்மா வந்து சப்ஜூட்டுக்கிட்ட போய் சிக்கணுமா?
இல்லை இன்னொருத்தருடைய இதை வச்சுக்கிட்டு சொல்லி நம்மளை வந்து நம்மளுடைய விதியை நம்மளுடைய கர்மாவை அவரு காசாக பயன்படுத்திக்கிறதுக்காக போய் சிக்கிட்டோமா, இப்படி எல்லாமே தெரிய வேணுமில்லங்க. இப்படி எல்லாமே தெரிந்தால் மட்டும்தாங்க சிறப்பான ஒரு ஜோதிட முறையை கையாண்டு ஜாதகத்துடைய பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு புரிதல் உண்டாகும். அப்போ உங்கள் குடும்பத்தில் ஒரு 4 நபர் இருக்காங்கன்னா நீங்கள் ஒருத்தர் தெளிவு பெற்றால் அந்த 4 பேர்த்துக்கு அந்த கிரக திசைகள் வரும்போதோ அல்லது ஜாதகத்தை போய் பார்க்கும்போதோ ஜோதிடத்தை சொல்கிற அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் நீங்கள் அதில் இருக்கிறதையெல்லாம் எடுத்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மிகச்சரியாக கொண்டு போக முடியும். அதில் வந்து எது நம்மளுக்கு நடக்கும், மைனஸை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிடுவோம். ஆனாலும் அனுபவிப்போம், கொஞ்சம் நம்மளை பாதிக்காமல் விடாது, சிரமப்படுத்தும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய பாதிப்பை கம்மி பண்ணுவோம்ல. 100% நடக்க வேண்டிய இடத்துல முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60-70% காப்பாற்றினா பெரிய விஷயம் அல்லவா. ஒரு கையை உடஞ்சி தொங்க வேணும் அப்படின்ட்டு ஒரு விதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அதையே நம்ம கரெக்டாக இப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்கு, நம்ம கரெக்டாக போய்க்கணும் போகும்போது வெறும் சாறுகாயத்தோடைய லேசான ஃப்ராக்சரோட போயிடும். ஆனால் அந்த பாதிப்பு அந்த இடத்துல நடந்திருக்குது. ஆனால் நம்ம சரியாக செயல்பட்டதினால் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து அதைய கம்மி பண்ணி இருக்கிறோம், அது மாதிரிலாம் பார்க்கணும். ஏன்னா மனநிலை உடல்நிலையை பாதிக்கும், உடல்நிலை மனநிலையை பாதிக்கும். ரெண்டுக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. இதோட எதெல்லாம் கனெக்டிவிட்டி ஆகும், தொழில் கனெக்டிவிட்டி ஆகும், இது மொத்தத்துக்கும் சேர்ந்து பணம் கனெக்டிவிட்டி ஆகும். இதில் இன்ப துன்பம் ஆசாபாசம் இருக்குது, உறவுகள் இருக்குது, நட்பு இருக்குது. இப்படியாக எல்லாத்தையுமே வந்து நம்ம கலந்து இது பண்ணாமல் எடுக்கவே முடியாது. காலையில் இட்லி, மத்தியானம் இட்லி, நைட்டு இட்லி, 15 நாள் இட்லி தொடர்ச்சியா சாப்பிடுவீங்களா நீங்கள்? ஒரே தக்காளி சட்னி சாம்பார் காலையில் மத்தியானம் நைட்டு, காலையில் மத்தியானம் நைட்டு ஒரு 15 நாள் சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? அதாவது ஒரு யாசகம் பெறுபவர் கூட அப்படி சாப்பிட மாட்டார். அதே மாதிரி தாங்க எல்லாம் ஒரே மாதிரியா. அதாவது வந்து இப்போ உங்களுக்கு சீரான வருமானம் வந்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் சீராக இயங்குவீங்க. வருமானத்தில் ஏற்றத்தாழ்வு இருந்தால் உங்களுடைய செலவு, வரவு செலவு, ஏட்டு ஜட்டு எல்லாத்துலேயுமே ஏற்றத்தாழ்வு நிச்சயம் வருமில்ல. வருமானம் ஏகபோகமாக இருந்ததுன்னா நீங்கள் முடிந்த அளவுக்காது ஏகபோகமாக இல்லாட்டி கூட அதனுடைய தன்மையை குடும்பத்தார்கிட்டையாவது வெளிப்படுத்த நீங்கள் முனைவீங்க கண்டிப்பாக. அதனால் இதில் வந்து எது தீர்மானம் செய்யுது, எந்த கிரகம் தீர்மானம் செய்யுது, முழுக்க ஆப்ரேட்டர் செய்கிறது எது, முழுக்க உங்களை ஆப்ரேட் செஞ்சுட்டு இருக்கிற கிரகங்கள் எது, கொஞ்சமாக ஆப்ரேட் பண்ணுறது எது, ஆப்ரேட்டரே பண்ணாமல் இருக்கிறது எது, அது செய்யக்கூடிய விதிகளிலே இருக்கிறதா, விதிகளுக்கு உட்பட்டு நடக்கிறதா, அல்லது நம்ம அப்படி எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து உட்பட்டு நடப்போமா, நம்ம நடக்கக்கூடிய வகையில் கிரகங்கள் வச்சிருக்குதா, சொன்னபடி கேட்போமா, இல்லை குறும்பு பண்ணுவோமா, இது மாதிரியெல்லாம் வந்து பலவிதமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தி அது இன்னைக்கு காலகட்டம் கலிகாலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு யுகங்களுக்கும் ஒவ்வொரு காலங்களுக்கும் தகுந்த மாதிரி தான் ஜோதிடத்தை நம்ம எடுத்துட்டு போகணும். ஜோதிடத்தை மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் தொழில் இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, படிப்பு இப்போ அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க, குடும்ப வாழ்வியல் சூழ்நிலை அப்படி தான் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏ டு ஜெட் எல்லாமே இப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு நாளைக்கு இல்லை. அதே மாதிரி தான் அதுக்கு தகுந்த மாதிரி காலம் அதாவது காலம் உணர்ந்து பொருள் சொல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க ஜோதிடத்தில், அதாவது வந்து யுகங்களும் காலங்களும், ஒவ்வொரு யுகங்களில் ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு மாதிரியான கிரக சூழ்நிலைகளை தரும். ஒவ்வொரு கிரக சூழ்நிலையும் வந்து ஒரே மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவது இல்லை. மாற்றம் என்பது வந்து கொண்டே இருக்கும். தனி மனித ஜாதகத்திலையும் நீங்க இப்ப நிச்சயமா பார்க்க முடியும். இப்ப நடந்துட்டு இருக்கிற பலவிதமான நெகட்டிவ் பாசிட்டிவ்களை நீங்க கண்கூட பார்க்கும் போதே, உணரும் போதே தெரியும். அதனால எப்பொழுதுமேங்க நீங்க வந்து முதல்ல உங்களுடைய நிலைகளை முதல்ல உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்வதற்கு முற்படுங்கள், முயற்சி செய்யுங்கள். இதை வந்து ஒரு ஆகச்சிறந்த ஜோதிடரால கரெக்டா கணிச்சு எடுத்து கொடுத்துட முடியும்.
அதையே நிச்சயமா நீங்க செயல்படுத்தணும். செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு முதல் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் உங்ககிட்ட இருக்குதா? இதெல்லாம் இருந்தா நிச்சயம் வெற்றி பெற இயலும். நிச்சயமா வெற்றி பெற இயலும். காலம் நிச்சயம் அதுக்கு பலன் நிச்சயம் கொடுக்கும். இப்ப சிறு வயசுல இருந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டுக்கிட்டே வருவார், ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே வருவார், கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். சரி, அப்புறம் அவருக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை. சரி, அவருக்கு இல்லை, அவரை சார்ந்தவர், அவரை சார்ந்து யார் வாழ்கிறார், அவருடைய குடும்பம் அவரை சார்ந்து இருக்கிறதா, அந்த நபர்களுடைய நிலை என்ன, இதையெல்லாம் கனெக்டிவிட்டியா எடுத்து ஜாதகத்தை பார்த்து அவருக்கு கிரகம் சரியில்லைன்னா குழந்தைகளுக்கு அதே மாதிரி இருக்கா, மனைவிக்கு அதே மாதிரி இருக்கா, இதுல பவர்ஃபுல்லா எது இருக்குது, எது எந்த காலநிலைகள்ல பேசும், அதே மாதிரி இவருக்கு இதுதான் விதிக்கப்பட்டிருக்கா, அப்ப விதிக்கப்பட்டதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து நம்ம என்ன செய்யணும், அதற்கு என்ன பலன் இருக்குது, மற்றவர்கள் யாருக்கு நம்ம அதை பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி தெளிவுபடுத்தி அதை நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னா உதவியா இருக்கும். ஒன்னே ஒன்று சொல்லி கடைசியா நான் முடிச்சுக்கிறேன். ஜோதிடம் என்பது ஒரு அச்சய பாத்திரம். ஜோதிடர் அந்த அச்சய பாத்திரத்தை வைத்திருக்கிறார். ஆகச்சிறந்த ஜோதிடர் ஒவ்வொருத்தரிடமும் அச்சய பாத்திரம் இருக்கிறது. அதிலே ஞானத்தை, ஜாதகம் எனும் ஞானத்தை, ஜாதக ஜோதிட ஞானத்தை உள்ளுக்குள்ளே பாத்திரத்திலே இட்டு வரும் ஜாதகனுடைய ஜாதகத்தையும் அந்த ஆகச்சிறந்த ஜோதிடரிடம் இருக்கும் ஒரு ஜோதிடம் எனும் ஒரு பொருள் அச்சய பாத்திரம். வழிகாட்டி, ஆதியும் அந்தமும் அனைத்தும் தெரிந்து வைத்திருக்கிற அந்த அச்சய பாத்திரத்திலே ஜாதகனுடைய ஜாதகத்தை வாங்கி அந்த அச்சய பாத்திரம், இதுதான் அந்த அச்சய பாத்திரம். ஜோதிடருக்கு ஆகச்சிறந்த அச்சய பாத்திரம் இங்க இருக்குது, இங்க இருக்குது, இங்க இருக்குது. வாக்குலையும் இதயத்திலையும் மூளையிலையும் இருக்குது. 3 பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்குது. அப்ப அந்த 3 பார்ட்ல இருந்தும் ஒரு ஜாதகத்தை 3க்கும் ஆய்வுக்கும் கனெக்டிவிட்டி பண்ணி இதையெல்லாம் பிரிச்சு கரெக்டா பொருள்படுத்தி சொல்லணும். இதை கரெக்டா செஞ்சா கண்டிப்பா அவங்க ட்ராக் சரியில்லாத ட்ராக் போயிட்டு இருக்கீங்கன்னா மடை திருப்புதல் டேக் டைவர்ஷன் பண்ணி கரெக்டான அலைன்மெண்ட் பார்த்து கரெக்டான ட்ராக்ல பயணம் செய்யலாம். கரெக்டான ஸ்பீடில் போகலாம். எந்த இடத்துல ஸ்பீடு பிரேக் வருது, எப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான காலம், இல்லை நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கு இவ்வளோதான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கா, நமக்கு இவ்வளோதான் கொடுத்துருக்காரா, நமக்கு இவ்வளோதான் வாழ்க்கையா, பரவாயில்ல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போவோம். அந்த மாதிரியெல்லாம் கரெக்டாக வகைப்படுத்தி பிரித்து கரெக்டாக போயிட்டா எல்லோரு குடும்பத்திலையும் அந்த பெருமளவுக்கான துன்பங்களை முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ள முடியும். நீக்க முடியாது, தெரிஞ்சு வச்சுக்குங்க. இன்பமோ துன்பமோ நீக்க முடியாது, நீங்கிடவும் செய்யாது. ஆனா அதை புரிந்து கொண்டால் முடிந்த அளவுக்கு குறைத்து கொள்ள இயலும். நன்மையை முடிந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்ள முயற்சி செய்யலாம். இதுதாங்க ஆகச்சிறந்த ஜோதிடம். நன்றி, வணக்கம்.